சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, திமுக சார்பில் நாளை காலை 10 மணி அளவில் தமிழ்நாட்டின் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல் எபினேசர், ஆளும் கட்சியான திமுக சார்பில் எதற்காக இந்த போராட்டம் நடைபெறுகிறது? முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோகன், இன்று சட்டப்பேரவையில் 2025ஆம் ஆண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது துவங்கியது. இந்த சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையுடன் இந்த சட்டப்பேரவை துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்டு இருந்த நிலையில் ஆளுநர் இன்றைய தினம் தனது உரையை நிகழ்த்தாமல் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய உடனே அவர் அதாவது அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக ஆளுநர் பொறுப்பேற்க வேண்டும் என்று அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் அதே போல காங்கிரஸ் மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை மற்றும் வேல்முருகன் ஆகியோர் இருவரும் அதாவது கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த நிலையில ஆளுநர் தனது உரையை துவங்காமல் உடனடியாக தேசிய கீதம் பாட வேண்டும் என அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதாக கூறி உடனே 3 நிமிடத்தில் ஆளுநர் சட்டமன்றத்திலிருந்து வெளியேறியிருந்தார். இது கடந்த முறையும் ஆளுநர் தனது உரையை அதாவது சட்டப்பேரவையில் நிகழ்த்தாமல் உடனடியாக வெளியேறினார். இதை கண்டித்து நாளைய தினம் தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமதிக்கப்பட்டு வரும் ஆளுநரை கண்டித்து மற்றும் ஒன்றிய அரசின் ஏஜென்டாக தமிழ்நாட்டின் உரிமைகளை அத்துமீறல்களையும் செய்யும் ஆளுநரை கண்டித்தும் ஒன்றிய அரசின் மீதுள்ள தமிழ்நாடு மக்கள் அதாவது கோபத்தை திசை திருப்பும் விதமாக அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியை கண்டித்தும் திமுக சார்பில் நாளை அதாவது காலை 10 மணி அளவில் அனைத்து மாவட்ட தலைநகரில் இருக்கக்கூடிய அதாவது தலைநகரங்களில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி தனது அதாவது அறிவிப்பினை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நாளைய தினம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அதாவது ஆளுநரை கண்டித்தும் அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சியினரை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்திருக்கார். என்னடா தமிழக மரபுகளை மீறி தொடர்ந்து ஆளுநர் செயல்பட்டு வருவதாக கூறப்பட்டிருந்த நிலையில் ஆளுநரை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.